ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் growth 360. உங்களுக்கு கோடிங்கில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஆனால் ஸ்டில் ஐடி கம்பெனியில் ஒரு நல்ல ஜாப் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நல்ல சேலரி பேக்கேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசெஞ்சர்லேருந்து ஒரு ஹைரிங் சேலஞ்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் ஓகே, அல்லது வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ்க்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கம்பெனி ஸ்விட்ச் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் அப்ளை பண்ண முடியும். என்ன ரோல், என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஜாப் அண்ட் இன்டர்ன்ஷிப் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அசெஞ்சர்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஹைரிங் சேலஞ்ச் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் சேலஞ்ச் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே அட்டன் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த சேலஞ்ச் என்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா April 30th ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 PM-லேருந்து 5 PM-குள்ள ஒரு டைரக்ட் கிக் ஆஃப் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த லைவ் ஈவெண்ட்டை வந்து நீங்கள் விர்ச்சுவலாக வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண முடியும். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க போகிறாங்க அண்ட் இந்த ஹைரிங் சேலஞ்ச் பற்றின கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் கேட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த அசஸ்மெண்ட் ரவுண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு அசஸ்மெண்ட் ரவுண்ட் நடக்கும். அண்ட் இந்த அசஸ்மெண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரீடிங் கேப்பபிலிட்டி, ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், மெமரி கேப்பபிலிட்டி, கம்யூனிகேஷன் இதை பற்றின ஐட்டம்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரோலுக்கு வந்து தேவைப்படும். அண்ட் அதுக்கான டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய டெஸ்ட் தான் இந்த அசஸ்மெண்ட். ஸோ இதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய லீடர் போர்டில் உங்களுடைய நேம் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா, ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இது அசெஞ்சரோடைய ஃபர்தர் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான ரவுண்ட்ஸ்குள்ளே நீங்கள் டைரெக்டாக வந்து போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து உங்களுக்கு எந்த விதமான டெக்னிக்கல் ரிலேட்டடான ரவுண்ட்ஸும் இருக்காது. அதாவது கோடிங் அசஸ்மெண்ட்ஸோ அல்லது வந்து உங்களுடைய டெக்னிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் பற்றின கொஸ்டின்ஸோ எதுவுமே வந்து இருக்காது. கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ், சிச்சுவேஷனல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் நீங்கள் எப்படி வந்து ஒருத்தவங்க கிட்ட கான்ஃபிடென்ட்டாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க சொல்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதுவே இந்த பர்டிகுலர் ரோலுக்கு போதுமானது. அடிஷ்னலாக நீங்கள் வந்து ப்ராப்பராக இமெயில் வந்து எப்படி எழுதணும் அண்ட் ப்ராப்பராக இப்போ வந்து ஒரு சேட் கம்யூனிகேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிசஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இந்த ரோல்குள்ளே நீங்கள் வந்து போக முடியும். சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 LPA-க்குள்ளே நீங்கள் வந்து ரோலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ல என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அசெஞ்சர்லேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அல்லது சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்ட்ட இருந்து கேட்கறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அவங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஒர்க்காக இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷர்ஸ் தான் அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு பிபிஓ எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது வந்து சப்போர்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் லெஸ் தென் 3 years இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா அன்ஸ்டாப்பில் போயிட்டு இங்கே ரெஜிஸ்டர் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க.